அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஷ் இணைப்பில் இருக்கிறார். மகேஷ், வணக்கம். தாவேகாவினர் என்னென்ன மாதிரியான பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க, முழு விவரம்? தொடர்ந்து அவரோடு பேசலாம். முன்னதாக மண்டபம் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் தாவேகாவினர் ஈடுபட்டு வருகிறார்கள். வெள்ளத்தில் சிக்கியுள்ளவர்களுக்கு நிவாரண உதவிகளையும் அவர்கள் வழங்கி வரக்கூடிய காட்சிகளை ஒருபுறம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கழுத்தில் கட்சி துண்டு அணிந்து கொண்டு இந்த மீட்பு பணியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மீட்பு மற்றும் நிவாரண பணிகளில் தாவேகாவினர் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து மகேஷ் இணைப்பில் இருக்கிறார். மகேஷ், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக கனிமொழி, ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2 தினங்களாக கனமழையானது பெய்து வந்த நிலையில் 2 தினங்களாக ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையானது அவ்வப்போது விட்டு விட்டு பெய்து வந்த நிலையில் பல்வேறு பகுதிகளாக, குறிப்பாக மண்டபம் பகுதியில் கலைஞர் நகர், ஓம்சக்தி நகர், அம்பேத்கர் நகர் ஆகிய பகுதிகளில் வீடுகளை மழைநீரானது பெருமளவு சூழ்ந்துள்ள நிலையில் அந்த பகுதியில் உள்ள மக்கள் அடிப்படை தேவைக்கு கூட வெளியே செல்ல முடியாத நிலை. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியினர் அவர்களின் வீடுகளுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களின் தேவைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களான அரிசி, காய்கறிகள், பிஸ்கட், சீனி உள்ளிட்ட பொருட்களையும், மேலும் வெள்ளம் அதிகம் சூழ்ந்த பகுதிகளில் உள்ள மக்களை மாற்று இரட்டத்திற்கு மாற்றும் முயற்சியும் செய்துள்ளனர். மேலும் மழைநீர் சூழ்ந்துள்ள பகுதியில் வசிக்கும் மக்கள் கூறும்போது 2 நாட்களாக பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் மழை நீரானது புகுந்த நிலையில் எங்களை பார்ப்பதற்கு எந்த அரசியல் கட்சியும் வரவில்லை. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விஜய் மன்றத்தைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் எங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் உதவிகளையும் செய்ததாக அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்துள்ளனர். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி மகேஷ். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். இதுவரைக்கும் எந்த கட்சிக்காரர்களும் உள்ள எங்களை என்ன செய்றீன்னு பார்க்கல, கேட்கல, எதுவுமே செய்யல. ஆனா விஜய் கட்சிக்கார பசங்க தான் நேத்து காலையில வந்தாங்க. தண்ணிக்குள்ள இறங்கி, அதாவது வெளியே இருந்து பார்க்காம உள்ள இடுப்பளவு தண்ணி, மார்பளவு தண்ணி, ஒரு 4-5 வீடு அங்கெல்லாம் உள்ள பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவை, என்ன வேணும்னு சொல்லி கேட்டு போயிட்டு உடனடியா சாப்பாடு, பால், தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் சாயங்காலமா அந்த பொருள்கள் பூரா, சமையலுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. விஜய் சார் அக்கா, தங்கச்சி, நீங்க எல்லாம் எனக்கு அம்மா, அப்பா அப்படின்னு சொன்னாங்க. அந்த சொன்னதோட நிறுத்தாம அதை செயல்படுத்துற மாதிரி எங்களை எல்லாம் கூட பிறந்தவர்களா நினைச்சு நேத்து அந்த ஒரு அவசரத்துக்கு உதவிங்கிறத அந்த சமயத்துல செஞ்சாதான் அது எல்லாருக்குமே தெரியும். அந்த சமயத்துல செஞ்சதுனால எங்களால அந்த நன்றியை மறக்க முடியாது. நாங்க விஜய் சாருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.